ஜப்பான் போன்ற தேசங்களில் மிகவும் ஒழுக்கமான மனிதர்கள் அதிகமாக இருக்கிறதாக சொல்லப்படுது. ஏன் அப்படின்னா, அவர்கள் காலையில் எழுந்த உடனே தன்னுடைய பெட்ஷீட்டை மடித்து வைக்கிறதுலேருந்து, தன்னுடைய பாத்ரூமை தானே கிளீன் பண்ணுறதுலேருந்து, தன்னுடைய உடைகளை தானே துவைத்து தானே மடித்து வை. அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இந்த சமூகம் ஒரு சமநிலையோடு இருக்க வேண்டும் என்றால், இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தனி மனிதனும் மிகவும் பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும். நம்ம பேசுவது, நடப்பது, நம்முடைய செயல்கள் எல்லாமே மற்ற உயிர்களுக்கு தீங்கு தராது என்ற அந்த ஒரு பொறுப்பு நம்மகிட்ட வேணும். இந்த பொறுப்பு இல்லாமல் தன்னை மட்டும் யோசித்து, தான் செய்யக்கூடியதை மட்டும் யோசித்து செஞ்சுக்கிட்டே இருந்தால், நாம் செய்யக்கூடிய செயல் மற்ற உயிர்களினுடைய சுதந்திரத்தையோ, மற்ற உயிர்கள் வாழக்கூடிய அந்த வாழ்க்கையை பாதிக்கவோ செய்கின்றன. ஒவ்வொரு தனி மனிதனும் பொறுப்பில்லாத போது இந்த சமூகத்தில் பல அவலங்கள் நடந்தேறுகின்றன, பல பிரச்சனைகள் உருவெடுக்கின்றன. இதனால் பல போட்டி பகைகள் ஏற்படுகின்றன. ஒவ்வொரு தனி மனிதனும் தான் எப்படி இருக்க வேண்டும், தன்னுடைய எண்ணம், சொல், செயலானது மற்ற உயிர்களை பாதிக்கக்கூடாது என்ற இந்த பொறுப்பு இருக்குது பார்த்தீங்களா? இந்த சமூக பொறுப்பு தான் மனிதனை, இந்த சமுதாயத்தை ஆரோக்கியமாக வைத்து இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஒரு ரேஷன் கடையில் போய் நிற்கிறோம், அங்கே ஒரு பெரிய கியூவாக நிற்குது. நம்மளுடைய செல்வாக்கை பயன்படுத்தி முன்னால் போய் வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணுறோம். அப்போ அந்த கியூவில் இருக்கக்கூடிய 15 பேரும் அவர்கள் காத்திருக்கக்கூடிய நேரம், அவர்கள் ஏதோ பெரிய அப்பாவிகள் மாதிரியும், நம்ம ஏதோ வானத்திலேருந்து பிளந்து வந்தது மாதிரியும் முன்னாடி போகிறோம். இது ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து ஒரு எந்த இடத்துல வரிசையாக இருக்கணும், எதை பேசணும் பேசக்கூடாது, மாணவர்கள் என்ன செய்யணும் செய்யக்கூடாது என்பதை அடிப்படையிலேயே நமக்கு சொல்லிக் கொடுக்கணும். நம்முடைய சமூக பொறுப்பை குறித்த ஒரு விழிப்புணர்வு பள்ளிகளிலே ஆரம்பிக்கணும். ஜப்பான் போன்ற தேசங்களில் மிகவும் ஒழுக்கமான மனிதர்கள் அதிகமாக இருக்கிறதாக சொல்லப்படுது. ஏன் அப்படின்னா, அவர்கள் காலையில் எழுந்த உடனே தன்னுடைய பெட்ஷீட்டை மடித்து வைக்கிறதுலேருந்து, தன்னுடைய பாத்ரூமை தானே கிளீன் பண்ணுறதுலேருந்து, தன்னுடைய உடைகளை தானே துவைத்து தானே மடித்து வைக்கிறதுலேருந்து எல்லாமே பர்ஃபெக்டாக சொல்லிக் கொடுக்குறாங்க. இந்த அடிப்படையிலேயே நம்முடைய மாணவ பருவத்திலேயே இந்த ஒரு பழக்கத்தை நம்முடைய மாணவர்கள்ட்ட ஏற்படுத்தணும். பொறுமையாக இருத்தல், வரிசையில் காத்திருத்தல், ஒருவர் செய்த உதவிக்கு நம்ம நன்றி தெரிவித்தல், நன்றி உணர்வோடு இருத்தல், மற்ற உயிர்களுக்கு ஹெல்ப் பண்ண வேண்டும் என்ற அந்த உயர்ந்த மனநிலை, இது போன்ற சில சமூக பொறுப்புகள் நம்முடைய குழந்தை பருவத்திலிருந்தே நம்ம எல்லோருக்கும் வர ஆரம்பிச்சிருச்சுன்னா, இந்த சமுதாயம் இயற்கையாகவே ஆரோக்கியமான சமுதாயமாக ஆயிரும். ஒரு தனி மனிதன் தான் அரசியல் தலைவனாக மாறுகிறான். ஒரு தனி மனிதன் தான் அரசு இயந்திரங்களில் மிகப்பெரிய ஒரு அதிகாரியாக போகிறான். ஒரு தனி மனிதன் சரிப்பட்ட முறையில் சரியில்லாத போது அவன் ஒரு தலைமை பொறுப்புக்கு வந்தால் அவன் எப்படி இருப்பான்? அவனுக்கு இந்த சமூகத்தின் மீது அக்கறை இருக்குமான்லாம் இருக்காது. ஆகவே இது போன்ற ஒரு உயர்ந்த ஒரு ஒழுக்க பழக்க வழக்கங்களை, பொறுப்புகளை சிறு வயதிலிருந்தே நம்முடைய இந்த சமுதாயத்தில் பயிற்சிக்க வேண்டும். வீட்லேயும் பயிற்சி வைக்கணும், பள்ளிகளிலும் சொல்லிக் கொடுக்கணும், அலுவலகங்களிலும் இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணணும். பெரியோரை வியத்தலும் இளமே, சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே என்று சொல்கிறாங்க. பெரியவர்களை கண்டு ஓஹோ ஆகோன்னு பெரிய மெச்ச வேண்டும் என்றோ, சிறியவர்களை கண்டு இகழ வேண்டும் என்றோ எந்த அர்த்தமும் கிடையாது. நம்ம எல்லாரையும் ஒரே மாதிரி தான் பாவிக்க வேண்டும். இங்கே பெரிய ஆள் சின்ன ஆள் கிடையாது. ஏன்னா பெரிய ஆளுன்னா இந்த பூமியில் ஒரு 500 வருஷமாக வாழ போகிறாரு, அல்லது சின்ன ஆள் ஒரு 10 நாள் தான் வாழ போகிறார், அப்படி இல்லை. எல்லாருக்கும் ஒரு வகையான இருக்கிறது. எல்லோருமே பிறக்கும் போது ரிட்டன் டிக்கெட்டோடு வந்திருக்கோம். யாருக்கு எப்போ அழைப்பு வருதுன்னு தெரியாது, எப்போ டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகுதுன்னு தெரியாது. ஆகவே நமக்கு இதில் பெரிய ஆள் சின்ன ஆள், நான் அப்படிப்பட்டவன் இப்படிப்பட்டவன், நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் இப்படிங்கிறதெல்லாம் ஒரு மாயையாக கருத வேண்டும். ஆகவே மற்றவர்களை மதித்து வாழுதல், அப்புறம் சுய ஒழுக்கத்தோடு வாழுதல், சமூகத்தில் நம்மளால் ஒரு ஒழுக்கம் கெட்டு போகாத அளவு நடந்து கொண்டல், தன்னலமின்றி நம்ம நல்ல ஒரு நம்பிக்கையோடு இந்த சமுதாயத்துக்கு உதவுதல், சுயநலமாக இருக்கக்கூடாது. எப்போதுமே ஒரு வட்டத்தை போட்டு அந்த வட்டத்துக்குள்ளே இருக்கக்கூடாது. நமக்கும் இந்த சமுதாயமும் நல்லா இருக்கணும். இந்த சமுதாயம் ஏன் இப்போ நல்லா இருக்குன்னு ஒரு கொஸ்டின் எடுத்து பார்த்தீங்கன்னா, எண்ணற்ற அறிஞர்கள் இந்த சமுதாயத்துக்கு நிறைய உதவிகள் செஞ்சுருக்கிறாங்க. அந்த உதவியின் பயனாக அதையெல்லாம் நாம் நுகர்ந்து கொண்டு அதனால தான் வாழ்கிறோம். இன்னைக்கு செல்ஃபோன் ஈஸியாக தகவல் பண்ணுறோம். இப்போ பழைய காலத்தில் கிரைண்டரு இல்லை, கையாலே அரைப்பாங்க. இப்போ கிரைண்டர் வந்துருச்சு, மிக்சி வந்துருச்சு. இப்படி நவீன வசதிகள், இந்த சமுதாயத்தை எளிமையாக்கக்கூடிய நவீன வாகனங்கள் உள்ளிட்ட பல அறிவியல் கண்டுபிடிப்புகள்லாம் சமுதாயத்திற்கு இந்த பெரிய அறிஞர்களினுடைய நன்கொடை. நம்ம மட்டும் இந்த சமுதாயத்திலிருந்து எல்லாத்தையும் நுகர்ந்து கொண்டு
இந்த சமுதாயத்துக்கு நம்ம ஒன்றுமே செய்யாமல் போனால், இந்த சமுதாயத்தில் இப்படி எல்லோரும் சுயநலமாக இருந்தாங்கன்னா இந்த சமுதாயத்தில் சமநிலை தவறி போயிடும். ஆகவே இந்த சமுதாயத்துக்கு ஒவ்வொரு தனி மனிதனும் தான் தனது குடும்பம், சுற்றம், ஊர், உலகோருக்கு ஆற்றும் கடமை முறையே ஒன்றினால் கெடாமல் ஒன்றை நம்ம பார்க்க பழகணும். அப்படி இருந்தால்தான் இந்த சமுதாயம் ஒரு ஆரோக்கியமான சமுதாயமாக இருக்கும். அது மாதிரி தன்னை அறிந்து மற்றவர்களையும் புரிந்து உண்மையான ஒரு ஒழுக்கத்தோடு இந்த உலகத்தில் வாழ பழகணும். அப்போ தன்னை அறிந்தால்தான் நம்ம என்ன செய்ய முடியும், செல்ஃபாக நம்மளை புரிஞ்சுக்கிட முடியும். நிறைய பேர் என்னென்னா எப்போதுமே புறத்தையே மனம் இயங்கி பழகியிருக்கு. மனமானது உள்முகமாக இயங்கிறதே இல்லை. உள்முகமாக மனம் இயங்கி உள்ள நமக்குள்ள என்ன இருக்குது, நம்முடைய வீக்னஸ் என்ன, ஸ்ட்ரென்த் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம்னா அந்த ஒரு ஸ்ட்ரென்த்தை வைத்துக்கொண்டு நம்மளை நாமே தூய்மை செய்து கொண்டே வரலாம். ஒரு பொறுப்பான மனிதனாக, ஒரு தனி மனிதன் பொறுப்பானவனாக, குடும்பத்தில் பொறுப்பானவனாக, ஒரு சமுதாயத்தில் பொறுப்பானவனாக நாம் மாறும்போது தான் நல்ல தலைவர்கள் உருவாகுகிறார்கள். இந்த சமுதாயம் மிக பொறுப்போடு இருக்கும்போது சமநிலையோடு இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். வாழ்த்துகள். நன்றி. வணக்கம்.